எல்லாருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில பிரதோஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை பற்றி ஒரு சிறிய பார்வை பார்த்துருவோம். புரட்டாசி சனி இப்போ வந்து புரட்டாசி மாதம் இப்போ வந்து சனிக்கிழமை வந்து பிரதோஷம் வர்றது சனி பிரதோஷம் சொல்கிறோம். இந்த சனி பிரதோஷங்கிறது விசேஷமானது. நம்ம செய்திருக்க பாவங்கள்லாம் தீர்ந்து புண்ணியம் சேரும். அந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பிரதோஷ வழிபாடு பிரதோஷ விரதம் இருக்கும்போது அதனாலதான் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் ரொம்பவே விசேஷமா கருதப்படுது. அப்ப பஞ்சமகா பாவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 இருக்கு நம்ம செய்யறதுல. நிறைய இருக்கு. அதுல வந்து 5 வந்து மிக கொடிய பாவம். அது என்னன்றத பார்ப்போம். இந்த 5 பஞ்சமகா பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அது தண்டனை தான். அதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. ஆனா அந்த பாவத்தை கூட போக்கும் அப்படின்னு தான் இந்த பிரதோஷ கால வேலையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரதோஷம் அப்படின்றது நம்ம அதாவது 13வது நாள்னு சொல்றோம்ல. பிரதமை, திவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி. இந்த திரியோதசியுடைய அந்த 13வது நாள் சாயந்தரம் ஒரு 4:30 ஒரு 7 மணி இவ்வளவு நேரம் தான் பிரதோஷ வேலை. இந்த நேரத்துல நம்ம வந்து பரமசிவனாரை வணங்குறது, நந்தீஸ்வரரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப கொடூரமான அந்த பஞ்சமகா பாதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மகத்தி. பிரம்மகத்தினா என்ன? ஒரு பிராமணரை கொலை செய்வது, பசுவை கொலை செய்வது, குழந்தையை இப்ப அபாசனம் பண்றாங்க இல்லையா? சாதாரணமா பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி. அதை விட மோசமானது இந்த அபாசனம் பண்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பரிச்சித் மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபிமன்யுடைய மனைவி உத்தரையுடைய கர்ப்பத்துல வந்து பரிச்சித் மகாராஜா வந்து குழந்தையா வந்து இருக்கும்போது பிரம்மஸ்ரீ அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை வந்து அஸ்வத்தாமன் வந்து எழுதுறான். அந்த கர்ப்பத்தை அழிக்கட்டும், பாண்டவனுடைய வம்சமே இல்லாமல் போகட்டும்னு சொல்லி எழுதுறான். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் காப்பாத்திறாரு. அவர் நிறைய ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி காப்பாத்துறாரு. அவரே காப்பாற்றுவானே, காக்கும் கடவுளான விஷ்ணுவுடைய அவதாரம் தானே அவர் காப்பாத்துறாரு. ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கான் பாண்டவர்களுக்கு அப்புறம், எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அப்போ வாரிசு வேணுமே இந்த பாரதத்தை ஆள்றதுக்குன்றக்காக காப்பாத்திடுவார். அப்பதான் சொல்லுவாரு அஸ்வத்தாமா, நீ ஒரு வயிற்றுல உள்ள சிசுனோட பார்க்காம அந்த குழந்தையவே அழிக்க முற்பட்டுக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய கொடூரமானவன் சொல்லி அவரை சபிக்கிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் சபிக்கிறாரு. இந்த கலியுகத்துல நீயே யாருமற்ற அனாதையாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப கூட பார்த்ததா சொல்றாங்க. நம்ம இமயமலை பக்கம் வந்து ஒருத்தர் வந்து 5000 வருஷமா வாழ்றாரு அப்படின்னு. ஆமா, அது அப்பதான் சொல்றாரு பரமாத்மாவோட ஸ்வரூபம் யாரு அப்படின்னா குழந்தைகள் அப்படின்றாரு. அதுலயும் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகள் வந்து இன்னும் ஒரு படி மேல அப்படின்றாரு. எதுவுமே அறியாத அந்த குழந்தைய வந்து அபாசனம் பண்றாங்கல்ல, இதுவும் இந்த பஞ்சமகா பாதத்துல வரும்ன்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த பரிசித் மகாராஜாவுடைய அந்த மனைவி உத்தரையுடைய கற்பத்தில் சொல்லும்போது தெரிஞ்சது. அப்போ இந்த பஞ்சமகா பாதத்துல ஒரு பிராமணரை கொலை பண்றது, பசுவை கொலை பண்றது மட்டும் இல்ல, குழந்தைகளையும் இப்படி அழிப்பது, இதுவும் பஞ்சமகா பாதகம். ஆணவத்தால செய்யறது, ஆன்மீக வாழ்வை அழிப்பது, ஒருவர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கும்போது அவருடைய நம்பிக்கையை குலைப்பது, இதெல்லாம் வந்து பஞ்சமகா பாதத்துல ரொம்ப மோசமானது. ஒரு பாவம் அது வந்து. இரண்டாவது சொர்ணஸ்தயம், தங்கத்தை திருடுறது, மற்றவருடைய தங்கத்தை திருடுறது, ஏமாத்துறது. தங்கத்தை மட்டும் இல்ல, ஆலயத்தின் பொக்கிஷங்கள், அதாவது தர்மகாரியத்துக்கு வச்சிருக்க வேண்டிய அந்த பொக்கிஷங்கள், கோவில் சொத்துன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை திருடுறது, தர்ம காரியங்களுக்கு வச்சிருக்கிறத திருடுறது, அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உடைமைகளை ஆகியவற்றை களவு செய்வதை குறிக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க உழைப்ப சுரண்டுறது, கோவில் சொத்தை திருடுறது, இதெல்லாம் வந்து பஞ்சமகா பாதத்துல வரும். தங்கத்தை திருடுறது அது வரும்ன்றாங்க. அப்புறம் சுராபானம், மது அருந்துறது, இந்த சாராயம் குடிக்கிறது இருக்க, இது மகா கொடுமையானதுன்னு சொல்லுது இந்த கடபுராணத்துல வந்து. அது வந்து தன்னை மறக்க செய்து அறிவை வந்து மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்ய தூண்டுறத இந்த சுராபானம் சொல்லக்கூடியது. இது பஞ்சமகா பாதத்துல 3வது பாதம். சுராபானம், மது அருந்துவது.
இது தன்னை மறக்க செய்து அறிவை மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்ய தூண்டுறதான் இந்த ஒரு கொடிய பழக்கம் தான் இந்த சுறாபானம் சொல்றது. அறக்கடல் சாப்பிட்றது. இந்த சாராயத்துக்குள்ள இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் சாப்பிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும். நம்ம இந்தியா விட்டுருவோம். தமிழ்நாடுகளை மட்டும் 1 கோடி பேர் குடிக்கிறாங்க. இந்த 1 கோடி பேரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 பேரு ஒருத்தராவது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில குடும்பத்துல யோக்கியமா இருக்காங்க. அந்த சாராயத்துக்குள்ள ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னா, உள்ள ஆல்கஹால் இருக்கு. அத குடிச்சா வந்து சிறுமூளை பாதிக்கும்னு சொல்லி எங்க டீச்சர் வந்து 9th கிளாஸ்ல 9வது கிளாஸ்ல ஜானகி அம்மான்னு ஒரு டீச்சர் எங்களுக்கு பாடம் நடத்துனாங்க. அப்பவே அவங்க சொன்னாங்க, இந்த மாரி மது குடிப்பதால் ஏன் ஒரு மனிதனுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்றால், அதில் உள்ள ஆல்கஹால் ரத்தத்தோடு கலந்து சிறுமூளையை சென்று பாதிப்படைக்கிறது. அதான் இப்ப சிறுமூளையை பாதிக்குது. அப்படின்ற போது அரை மெண்டல் ஆயிடுறான்னு சொல்லுவாங்க. அந்த ஜானகி அம்மா வந்து எங்களுக்கு பாடம் நடத்தும்போது அன்னைக்கு. அப்போ இது ஆளுகைகள் இருக்குண்டாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அது உள்ள அரக்க சக்தி இருக்கு அவ்வளவுதான். அந்த மது மாமிசத்துக்குள்ள அரக்க சக்தி இருக்கு. அதை சாப்பிட்டோம்னா சத்துவ குணம் மேலோங்காது. பொறுமை, நிதானம், கருணை, தயா இதெல்லாம் வரவே வராது. தூக்கம், மயக்கம், மந்தம், காமம், மோகம், லோபம், குரோதம், மாச்சரியம், அந்த பொறாமை, அதான் மாச்சரியம், லோபம், பேராசை இதுதான் வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள சொல்லப்படுது. எது இந்த மாமிசம் சாப்பிட்றதையும் மது மது சாப்பிட்றதையும். சத்துவ குணம்னா என்ன? நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், பண்பு, விவேகம் அதைத்தான் பண்புன்றோம். இந்த மாதிரி வரும்ல. சரி. அப்போ இந்த சுறாபானம் அப்படின்ற மது வந்து மிகப்பெரிய கொடுமையானதுன்னு சொல்றாங்க. அப்புறம் குரு துரோகம். குருவை நிந்திக்கிறது. தனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை வந்து ரொம்ப நிந்திக்கிறது, அவரை மதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பஞ்சமகாபாதத்துல வந்து மோசமானது. அப்போ கல்வி, ஆன்மீகம், வாழ்க்கை நெறி ஆகியவற்றை அளிக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்களே, நல்லா படிச்சவரு, நல்ல ஒரு நெறியோட வாழ்றவரை போய் நம்ம அவமதிக்கிறது, இது இந்த குரு துரோகமாகும். இது மிகப்பெரிய பாவமா கருதப்படுது. குருவை வந்து மதிக்காம இருக்கிறது, அவர் அவர் இருக்கும்போது நல்லா பேசிட்டு அவர் போனோன்னு அவர் திட்டுறது, இதெல்லாம் குரு துரோகம் சொல்றது. இதுவும் பஞ்சமகா பாதத்துல 4வது பாதமா சொல்லப்படுது. 5வது இது எல்லாத்துக்கும் செய்யக்கூடியவங்களுக்கு துணை போறாங்கல்ல, இது இந்த மோசமான பாவங்கள்ல இது மொத்த எல்லா பாவத்துக்கும் தலையாது. இவ்வளவையும் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யறது, நாத்தியம் பேசுறது, கடவுளே இல்லை, எனக்கு மேல எவனுமே இல்லை, நான் தான் பெரியாள்னு சொல்றாங்கல்ல, இது ஒண்ணு. இது அகந்தையில வர்றது. இதை சனீஸ்வரனே வந்து அடிச்சு கையால அடி ஒடிச்சு போட்டு அவரே பார்த்துக்கிட்டுருவாரு. இந்த அகம்பாவம் இருக்கவங்களுக்கு வந்து பொதுவாகவே பாவம் செய்ய தூண்டுறவங்களுக்கு இது இது கண்டிப்பா பஞ்சமகா பாதத்துல 5வது பாவமா வருது. அவங்களுக்கு உடந்தையா இருக்கிறது. இது போன்ற மன்னிப்பே இல்லாத பாவங்கள் இருக்கு இல்லையா? இந்த பாவங்கள்லாம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில வணங்கினோம்னா நமக்கு நற்புத்தி அளித்து இந்த பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும், முக்தி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாசம் பிரதோஷ கால வேலையில அதாவது சனி பிரதோஷத்துல சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடுவதால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாள்ல அதிகாலையில் நீராடி சுத்தமாக சிவாலயம் சென்று சோமசுக்த பிரதட்சணம் செய்து சிவபெருமானை தரிசிக்கலாம். நந்தியையும் நந்தீஸ்வரரையும் இந்த நாள் வழிபட உங்களுக்கு அனைத்து பாவங்களும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் சன்னதிக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாய நமகன்னு. அதன் பிறகு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை அமைதியா உச்சரித்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று இறைவன்கிட்ட மனதார வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பாவம் பண்ணக்கூடாது. நம்ம சனி பிரதோஷத்துல ஈசனையும் சனீஸ்வரனையும் வழிபடுவர்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும். செல்வம், புகழ், ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, செய்த பாவங்களுக்கு விமோச்சனமும் உண்டாகும். இந்த நாளில் இந்த மூவரையும் ஒரு சேர வழிபட மறக்கக்கூடாது. எது? ஸ்ரீமன் நாராயண பகவான், அது லட்சுமி நாராயணே, பார்வதி பரமேஸ்வரர், சனீஸ்வர பகவான், இவங்களை வணங்குறத நம்ம மறக்கவே கூடாது. இந்த பிரதோஷ கால வேளையில கண்டிப்பாக நாம இவங்களை வணங்குறது முக்கியம். சனீஸ்வரன் வழிபாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சோடனே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கணும். இப்போ பிரதோஷம் நடக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மொச்சையோ, இப்போ ஒருத்தர் சுக்கர திசை நடக்குது, அந்த திசையை நல்லா நல்லா ஆக்டிவா ஆக்கணும் அப்படின்னா மொச்சை நவதானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவருக்கு கோதுமையும், சந்திர பகவானுக்கு வந்து பச்சை அரிசியும், செவ்வாய் தேவருக்கு துவரம் பருப்பும், புதன் பகவானுக்கு பாசிப்பயிரும், குரு பகவானுக்கு கொண்டக்கடலையும்,
சுக்கிர பகவானுக்கு வந்து மொச்சையும், சனீஸ்வரனுக்கு வந்து எள்ளும், ராகு பகவானுக்கு உளுந்தும், கேது பகவானுக்கு கொள்ளும். இந்த ஒரு நவதானியங்கள்ல வந்து அவங்க வாசம் செய்வாங்க. இது அவங்களுக்கு பிடிச்சது. அந்த மாரி ஏதாவது ஒரு பயிரோ, ஏதோ ஒண்ணு ஒண்ணு அவிச்சு, அத வந்து கொண்டு போய் அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, பிரதோஷ காலம் முடிஞ்ச உடனே அப்ப அங்குள்ள பக்தர்களுக்கு வணங்கலாம். வணங்குனோம்னா, அந்த அன்னதானம் வணங்கும்போது, இது அன்னதானத்துக்கு ஈடான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது இந்த பிரதோஷ கால வேளையில நீங்க தானம் பண்றீங்க அப்படின்னா, இது 1000 மடங்கு இல்ல, லட்சம் மடங்கு இல்ல, கோடி மடங்கு கிடைக்கும்னு பரமசிவனார் சொல்றாரு. பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய பலன்கள் வந்து அதிகம். கர்ம வினை பாவங்கள், கொடூர துன்பங்கள் வந்து அனைத்திலிருந்து விடுபடலாம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்த நீங்க யாருமே தவற விட்டுறாதீங்க. அப்பேற்பட்ட இந்த புனிதமான நாள வந்து தவற விடக்கூடாது. சனீஸ்வரன வந்து கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்னைக்கு வணங்குறது, பகவான் பகவான் விஷ்ணு பெருமாளின் அனுக்கிரகத்தையும் குடுக்கும். அப்புறம் பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தையும் குடுக்குறோம். நம்முடைய பாவங்கள் தீர்ந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தோத்திரம்லாம் இருக்கு. சனீஸ்வரனுக்கு, பரமசிவனார் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஒரு 27 நாமங்கள் இருக்கு. இப்ப பரமசிவனார்லாம் பார்த்தீங்கன்னா, ஓம் மகேஸ்வராய நமக, பஸ்மோத்துல்ய விக்கிராய நமக, விஸ்வநாதாய நமக, மகாதேவாய நமக நாமங்கள சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அந்த கலியுகத்துல. அதேபோல பெருமாளுக்கு இருக்கு. கேசவாய நமக, மாதவராய நமக, கோவிந்தான விஷ்ணு சஹஸ்ரநாமம் நெறைய இருக்கு. சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர மகரசம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனேச்சரம் சொல்றது. அவருடைய காயத்ரி மந்திரம் காகத் வஜா வித்மகை கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்தப்ர சோதயான்னு சொல்லலாம். பொதுவா சனீஸ்வரனுக்கு சமஸ்கிருதத்துல வரலையா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனமை தருவாய் சச்சரவின்றி சாகானரில் இச்சகமால இன்னரில் தாத்தா. இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். அதே போல பரமசிவனாருக்கு வந்து காயத்ரி மந்திரமே இருக்கு. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்து. அதே பெருமாளுக்கு இருக்கு. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நீராபாசாய தீமகி தன்னோ சீனிவாசா பிரச்சோதயாத்து. இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கு ஆத்ம சாந்தியும் கிடைக்கும். நம்முடைய பாவங்கள்லேருந்து விடுபட்டு சுத்தமா நம்ம வந்து சுத்த சத்திய சொரூபம் மாரி சுத்தமான ஆத்மாவா மாறிடலாம் அப்படின்றதுதான் இந்த பிரதோஷ கால வேளையில நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா புரட்டாசி மாதம் வர்றது பெருமாளுக்குரியது. உலகமே வந்து புரட்டாசி மாசத்தை வந்து திருப்பதி பகவானுக்காக கொண்டாடுது, சனீஸ்வரனுக்காக கொண்டாடுது. அதே அதே நாள் அதே சனிக்கிழமை அதே சனி பிரதோஷத்துல புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கு மிக உயர்ந்ததா கருதப்படுது. அப்போ நம்ம வந்து இந்த 3 பேரையும் 3 தெய்வங்களையும் நம்ம வணங்கும்போது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுது. பரிகாரம் அப்படின்றது என்ன? மலைக்கு கொடை பிடிக்கிற மாரி. விதியவே மாத்த முடியாது. ஆனா அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது தான் பரிகாரம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சித்தர்களும், முனிவர்களும், மகான்களும். ஏன் இதிகாச புராணங்கள் அனைத்துமே எதுக்காக பரிகாரம் கொண்டு வந்தாங்கன்னா, அறியாத்தனத்தால செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு. தெரியாத்தனத்தால செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு. தெரிஞ்சு செய்யறதுக்கு மன்னிப்பு இல்ல. அத சித்தர்கள் சொல்றாங்க. நீ பரிகாரம் பண்ணு. அதுலருந்து நீ விடுபட்டுலாம்ன்றாங்க. வேற வழி என்ன பண்றது? உடம்புக்கு முடியலைன்னா கசப்பான மருந்த சாப்பிட்டீங்கன்னா உனக்கு குணமாகும் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம். இப்போ ஒரு உடம்புக்கு முடியல, மருத்துவர்கிட்ட போறோம். அவர் என்ன வைத்தியர் என்ன செய்யறாருன்னா நமக்கு அதுக்குண்டான ஔஷதத்தை கொடுக்குறாரு. நம்ம அதை சாப்பிட்றோம், குணமாயிருது. இது மாதிரி தான் இதுவும். பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு மருந்தாகிய இறைவனுடைய நாமமும் இறைவனுடைய அருளும் கிடைச்சா தான் நம்ம அந்த செஞ்ச பாவங்கள்லேருந்து விடுற முடியும். இது ஒருத்தனுக்கு என்ன விஷயம்னா, ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி மனிதனுக்கு கெடுதலும் நடக்குது, நல்லதும் நடக்குது. ஒருத்தன் நல்லா பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ரொம்ப ஏழையா இருக்கான். ஒருத்தன் ரொம்ப அழகா இருக்கான், ஒருத்தன் அசிங்கமா இருக்கான்றாரு. ஒருத்தன் 70 வயதிலும் இறக்கிறான் நல்லவன். கெட்டவன் 70 வயதிலும் இருக்கிறான். கெட்டவன் 70 வயசுல இறந்து போறான். நல்லவன் 70 வயசுல இறந்து போறான். அப்ப அந்த நல்லவனுக்கு எப்பதான் அந்த புண்ணிய பலன் கிடைக்கும்? 10 கொலை ஒருத்தன் பண்றான், 70 வயசுல இறந்து போறான். 10 பேரை வாழ வைக்கிறவனும் 70 வயசுல இருக்கிறான். மரணங்கிறது ஒரு தண்டனையே கிடையாது. அது அவரவருடைய கர்ம வினைப்படி முன் ஜென்மத்துல வந்து ஒருத்தன் ஒரு 4 உயிரை காப்பாத்திருக்கான்னா, இப்ப 90 வயசு 100 வயசு வாழ்வான். இந்த கலியுகத்துல 120 வருஷம் தான். அது ராமானுஜர் வாழ்ந்தாரு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்தாரு. ஆனா மனிதர்களுக்கு 90 வயசு நீண்ட ஆயுளு. அல்ப ஆயுள்னு சொல்றது சிறு வயசுல இருக்கிறது. மத்தியம ஆயுளுங்கிறது 50, 55 அப்படின்னு சொல்றோம். அப்போ நீண்ட ஆயுள் வேணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவ்வளவுதான். அப்ப 70 வயசுல ஒருத்தன் ஒரு 10 கொலை பண்ணவன் இறக்குறான்னா, அவனுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கு. எடுத்து புல், பூண்டு, ஊர்வன, நீர்வாழ் பிராணிகள், பறவைகள், விலங்குகள பிறந்து அத அனுபவிக்கணும். அதே போல 10 பேர வாழ வச்சவர் மறு ஜென்மத்துல
நல்ல குடும்பத்துல, நல்ல குலத்துல, நல்ல சௌக்கியமா இருந்து பிறந்து நல்ல ஒரு அமைப்புல இருந்து அவர் வந்து சுகத்தை அனுபவிச்சு வருவாரு. இதுதான் வித்தியாசம். அப்ப மரணம் மட்டுமே ஒரு ஒரு தண்டனை கிடையாது. மரணங்கிறது அது ஒரு 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 அதாவது ஸ்டாப். அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு இந்த கிழிஞ்ச சட்டைய அவுத்து போட்டு, அம் இன்னொரு புது சட்டைய தேடி போயிரும் அந்த ஆத்மா வந்து. அதனால இது 2 இல்லாததான் இந்த அதாவது பிறப்பு, இறப்பு இல்லாம போறதுக்கு தான் முக்தின்னு ஒண்ணு சொன்னாரு. யாரு? பெரும்பாலும் பரமசிவனாரும். இந்த உலகத்துல முக்தி தர்றது யாருன்னா, பரமசிவனாரும் பெரும்பாலும் குடுத்துருவாங்க. அதுபோல நமக்கு திரும்ப திரும்ப பிறப்பு வேண்டாம். இந்த கலியுகத்துல வந்து இந்த மலை ஜலம் கழிச்சுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, வியாதி வெக்க இப்பவே இந்த கலி பிறந்து இப்ப 5100 வருஷம் ஆச்சு, 105 வருஷம் ஆச்சுன்றாங்க, 120 வருஷம். எனக்கு குருட்சேத்திர போர் முடிஞ்சு 5000 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 4,00,000 வருஷம் இருக்கான். இந்த சதுர் யுகத்துல. முதல்ல சத்திய யுகம். அதுல மக்கள் எல்லாம் சௌக்கியமா இருந்தாங்க. 10 அடி, 15 அடி உயரமா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் திரேதா யுகம். அதுலதான் வந்து பகவான் ஸ்ரீராமர் அவதரிச்சாரு பெருமாளா. பெருமாள் வந்து. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்தது வந்து துவாபர யுகம். இப்ப கலியுகத்துக்கு யுகம். அதுலயே நிறைய திரௌபதி அம்மா வந்து அவமானப்படுத்தினாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. கலியுகம் பக்கத்துல இருக்கும்போது. அந்த யுகம் முடிஞ்சு போய் இப்ப கலியுகம் அடைஞ்சு. கலியுகத்துல 4,00,000 வருஷம். பொய், புரட்டு, லஞ்சம், லாவணியம் எல்லாமே நடக்குமா சுயநலம். அப்பன் மகனை கொல்றது, மகன் அப்பனை கொல்றது, வேலியே பயிர மேயறதுன்னு இப்ப இந்த கலியுகத்துல நடக்குதுன்னா, இப்ப பிறந்த குழந்தை, இப்பதான் பிறந்திருக்கு குழந்தை, தவழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது நடந்து, அதுக்கப்புறம் யவனம் பருவம், இளவட்டமாகி, அது போடுற ஆட்டம் தாங்க முடியாது இந்த கலியுகத்துல. நம்மெல்லாம் போய் சேர்ந்துருவோம். நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படித்தான் நடக்குது. அப்போ நம்ம அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா, இறைசக்திய பற்றிக் கொண்டு நம்முடைய மதி அப்படின்ற ஒரு இந்த மூளைய வந்து யூஸ் பண்ணி எங்க என்ன செய்யணும்ன்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அந்த இறைவனுடைய கெட்டியா திருவடிய பிடிச்சுக்கிட்டு, எங்கெங்க என்ன செய்யணும் அப்படின்றத வந்து பகுத்து ஆய்வு பண்ணி, நம்ம சௌக்கியமா வாழலாம். இறை நம்பிக்கை தான் முக்கியமானது. அடுத்து நம்முடைய முயற்சி. இதையும் செய்யணும். இந்த முக்கியமா வந்து நம்பிக்கை. நமக்கு இது கிடைச்சிரும். நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டுருவோம் அப்படின்னு நினைக்கணும். இப்ப ஒரு குழந்தைட்ட, "அம்மா நீ வந்து கறி சாப்பிடாத" அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 வயசு குழந்தை. அந்த ஆட்ட அறுக்கும்போது அதுக்கு வலிக்குதா? அப்படின்னு. வலிக்குது. அது கத்துதா? கத்துது. அப்புறம் ஏன் சாப்பிடுற? அப்படின்னா, ஆமா நம்ம கழுத்து அறுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் பயம் வந்துருச்சு. அப்ப நம்ம அத சாப்பிடுறோமே, அது கத்துதே, நமக்கும் அந்த மாரி செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு பயம் வருது. அப்படி உண்டாக்கணும். காய்கறிகள சாப்பிடுறோம். நம்ம வந்து கத்திரிக்காய் சாப்பிடுறோம். அப்புறம் வந்து இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வெட்டி பார்த்தா ரத்தம் வராது. இதெல்லாம் வந்து ஜட பொருள். அதாவது ஒரு இடத்துல வச்சு அங்கேயே நிக்கும். ஆனா இந்த இந்த ஆடு, கோழிலாம் இருக்கே, இந்த மாரி இந்த மீன்கள்லாம் பாவம். சொல்றாரு பெருமாளு, "நீ மீன புடிச்சு இந்த தண்ணியிலருந்து எடுக்கும்போது அது அப்படியே அந்த அந்த தண்ணிக்காக ஏங்குது பாரு. அது மாரி உன் மூக்கையும் வாயையும் பொத்துனா நீ எப்படி இருப்ப?" அப்படின்னு நெறைய சொல்றாரு கடவுராணத்துல வந்து. நம்ம இதுல இருந்து பாவங்கள் செய்யாம நம்ம விடுபட்டு, நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா. வியாதி வெக்கேன்னு இல்லாம, இறக்கும் தருவாயில தான் ஒரு மனுஷன் வந்து, "ஐயய்யோ! இவ்வளவு பாவத்த பண்ணிட்டோமே! நம்ம புண்ணியம் பண்ணலையே!" அப்படின்ற ஒரு நெனப்பு வரும். நம்ம வாழ்றது 1000 வருஷம், 5000 வருஷம் கிடையாது. 70ஓ, 80ஓ. அதற்குள்ளாக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போனோம்னா, நம்ம போகும்போது நமக்கு ஒரு துணைக்கு புண்ணியம் ஒளி ரூபமாகவும், பாவம் வந்து பூத ரூபத்துல, அதாவது கருப்பா வரும்ன்றாரு. யாரு? ஸ்ரீமன் நாராயண பகவான். "நீ செஞ்ச பாவமும், புண்ணியமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்" அப்படின்றாரு. ஆனா, நம்ம சேர்த்து வச்ச காரோ, வீடோ, தங்கமோ, பணமோ எதுவுமே வராது. தான் பிள்ளையும் வராது. தான் பொண்டாட்டியும் வரமாட்டா. தான் தாய் தகப்பனும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியத செஞ்சுட்டு, நமக்கு என்ன செய்யணும்? அப்படின்றத பார்க்கணும். நமக்கு என்ன புண்ணியத்த சேர்த்துக்கணும் அவ்வளோதான். புண்ணியம் சேர்த்தோம்னா, போற வழியில யாருக்கும் பயப்பட வேண்டாம். அந்த காலத்துல யாத்திரை போம்போது கட்டுச்சோறு கொண்டு போவாங்க. அங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் யாத்திரை போவாங்க. நெட்டுக்கு இந்த பக்கம் புளிய மரம், அங்கிட்டு நவா மரம்னு இருக்கும். அங்கங்க நின்று நின்று போவாங்க. நடைபாதையில தான் போவாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க. 50, 100 வருஷம் முன்னாடி. இந்த வண்டி வாகனம் இல்லாத அப்ப அவங்க கையில கட்டுச்சோறு வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு சாப்பாடு இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே போயிருவோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அன்னைக்கெல்லாம் எந்த ஹோட்டல் இருந்துச்சு. அப்படி. அப்ப அதுமாரி புண்ணியத்த நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா, எந்த யமதர்மராஜனே வந்தாலும் நம்மை கவலைப்படாம இருக்கலாம். நம்மள காப்பாத்திவிடும் அந்த புண்ணியம் வந்து. தண்ணீர் கிடைக்க வேண்டிய நேரத்துல தண்ணீர் கிடைக்கும். சாப்பாடு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்கும். நம் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரம் வரும்போது, அதுக்குண்டான அந்த இடமும் கிடைக்கும். அப்படின்றதான் இந்த புண்ணிய வளங்கிறது. ரொம்ப சிம்பிள். அதனால தான் தேவேந்திரன் சொல்றாரு, "ஐயோ! எனக்கு இந்த பூமியில பிறக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே! கிடைச்சிருந்தா நெறைய தான தர்மம் பண்ணுவனே!" அப்படின்றாரு. தேவராஜன் யுதிஷ்ட இவரு தேவேந்திரன் சொல்றாரு, "பூமியில அவ்வளவு புண்ணியம் பண்ணலாமா?
பூமியை தவிர வேற எங்கேயும் போய் புண்ணியம் பண்ண முடியாது, பாவம் பண்ண முடியாது. இந்த பாவத்தை அதிகம் பண்ணிட்டு போறாங்க இந்த கலியோட தூண்டுதல்ல. நிறைய புண்ணியத்தை பண்ணி நிறைய சுகத்தை அடைகிறதுக்கு இந்த பூமி மட்டும்தான் நமக்கு. இந்த பூமி தாய் தான். பஞ்சபூதங்கள்ல பூமி தாய் தான் வந்து பெண் ரூபம் கொண்டு இருக்கு. அதனால பூமியை வந்து தாயின்னு சொல்றோம். ஆகாச தேவனையோ இல்ல அக்னி தேவனையோ வாயு தேவனையோ நம்ம வந்து பெண்ணா சொல்றது இல்ல. பூமி தாயை மட்டும்தான். பூமியில நம்ம வசிக்கிறோம் இந்த கிரகத்துல. பூமியில இருக்கும்போது அனைத்து புண்ணியங்களையும் செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு கடவுள். அத்தனை வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்தவே மாட்டோம். அவன் சுயநலமாவே இருக்கான். நான் மட்டுமே வாழணும், என் பிள்ளை மட்டுமே வாழணும் அப்படின்னு சொல்லி. அது அறியாத்தனம். இந்த களி அப்படியே மறைச்சிருது சுயநலத்தை கொடுத்து. அதனால இந்த பிரதோஷ கால வேலையை விட்டுறாதீங்க. நான் வளவலன்னு பேசிட்டு போய்க்கிருக்கேன். பிரதோஷ கால வேலையை விடாம பரமசிவனாரையும் சனீஸ்வரனையும் ஏன் பெருமாளையும் கூட வணங்குங்க. பெருமாள் சொல்றாரு ஸ்ரீமன் நாராயணே, என்னுடைய ஆராத்தி பரமசிவனார்ன்றாரு. பரமசிவனார் சொல்றாரு மாதா பார்வதிட்ட, என்னுடைய ஆராத்தி ஸ்ரீமன் நாராயணன்றாரு. ரெண்டு பேருமே பாருங்களேன், இவர் அவரை வணங்குறாரு, அவர் இவரை வணங்குறாரு. ஆனா நம்ம நாடுகள் நம்ம என்ன பண்றாங்க, பெருமாள் தான் பெருசு அப்படின்னு ஒரு கோஷ்டி சிவன் தான் பெருசு இப்படி அடிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஆனா இங்கதான் பிரச்சனை. அவரே மாதா பார்வதி சொல்றாரு, தேவி பார்வதி அங்க பார் லட்சுமி நாராயணன் என்னுடைய ஆராத்தி, என்னுடைய வணக்கத்துக்குரியவர், என்னுடைய பூஜைக்குரியவர்னு அவர் சொல்றாரு. இங்க ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு மகாலட்சுமி தாயார்ட்ட, தேவி லட்சுமி அங்கே பார் கைலாயத்துல என்னுடைய பிரபு எப்படி இருக்காரு பாரு, அவர் தான் என்னை ஆராதனைக்குரியவர், என்னுடைய பூஜைக்குரியவர்னு அவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாம் நம்ம கிட்ட தான். பெருமாள் தான் பெருசு, சிவன் தான் பெருசுன்னு இங்க போட்டு இவங்களா போட்டு அடிச்சுக்கிறது. ஆனா அவரு ராமனுக்கு ஈஸ்வரன் ராமேஸ்வரன் ஆனாரு. அங்க பாருங்க, ராமேஸ்வரத்துக்கு போங்களேன், ஒரே ஜோதிலிங்கக்குள்ள ரெண்டு சக்தி இருக்கு. பெருமாள் இருக்காரு, பரமேஸ்வரன் இருக்காரு. அதனாலதான் ராமனுக்கு ஈஸ்வரன் ஆனதான் ராமேஸ்வரன். ஆஞ்சநேயர் கேட்கிறாரு, ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட கேட்கிறாரு, பிரபு இந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ராமேஸ்வரர். அந்த ராமேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயருக்கு விளக்கம் கூறி தந்தரல வேண்டும் அப்படின்றாரு. என்ன விளக்கம் சொல்றாரு, ராமனுக்கு ஈஸ்வரன் ஆனதால் ராமேஸ்வரர். எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க. ஸ்ரீராமர் சொல்றாரு, அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு அவரை சொல்றாரு, அவர் இவரை சொல்றாரு. அந்த பஞ்சாட்சர மந்திரமாகிய நமசிவாயத்தையும் அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த நமோ நாராயணன்ற மந்திரத்தையும் சொல்லும் போது சனீஸ்வரை மகிழ்ந்துறாரு. அதனால ஏற்கனவே சொல்லியிருப்பேன், விஷ்ணு சகசரநாமம் படிச்சோம்னா சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறது. எனக்கு கலியுகம் ஆரம்பிக்க போகும்போது இந்த மந்திரம் கிடைச்சது, இந்த விஷ்ணு சகசரநாமம் கிடைச்சது நம்மளுக்கு மகாபாரத யுத்தம் முடிஞ்சோடனே. அதே போல சிவநாமத்தை சொல்றது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா அவரே ஈஸ்வரனா மாறாரு, ஈஸ்வரன்ற பட்டத்தை கொடுத்துறாரு அவருக்கு. அவர் மகாதேவர் தான் சொல்லுவார். அவரை மகாதேவரே மகாதேவரேன்னு சொல்லுவார். யார தேவர்களுக்கெல்லாம் அரசன் யாருன்னா அவர் தான், பரமேஸ்வரர் தான். இன்னைக்கு நம்ம போனோம்னா கேதார்நாத், அந்த பத்ரிநாத், இது ரெண்டுக்குமே போகணும். கேதார்நாத்துக்கும் போகணும், பத்ரிநாத்துக்கு போகணும். பத்ரிநாத்துக்கு போயிட்டு கேதார்நாத் போகாம இருக்கக்கூடாது. கேதார்நாத் போய் தான் பத்ரிநாத் போகணும். அப்பதான் ஒரு ரெண்டும் பயன்பெறும். இப்ப எப்படி நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு சேதுக்கரை போகாம வந்தோம்னா ஒரு பயனும் கிடையாது. ஆனா மக்கள் நினைச்சா நேரம் ராமேஸ்வரம் போயிடுறா. அங்க போயிட்டு நல்லா குளிச்சு விட்டு, எங்க அப்பாவுக்கு நான் திதி கொடுத்தேன்ற பேர்ல அங்க திதியே கொடுக்க கூடாது. அது மோட்ச பூமி. அது வந்து அது பிறப்பு. மோட்சங்கிறது காசி, பிறப்பு எது நம்ம ராமேஸ்வரம். வந்து குழந்தை இல்லாதவங்க போய் ராமேஸ்வரத்துல போய் அக்னியில குளிச்சுட்டு அங்க ராமநாத சாமியவும் பரதவத்தி அம்மையும் வணங்கிட்டு வந்தாங்கன்னா குழந்தை பிறக்குன்ற ஒரு ஐதீகம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் திதி கொடுக்குற பேர்ல திதியை கொடுத்து விட்டு அதுல சிரார்த்தம் கொடுத்து விட்டு அங்க என்ன பண்ணிச்சுனாங்கன்னா, அங்க இருந்து நேரம் வீட்டுக்கு வந்துடுறது. அங்க சேதுக்கரைக்கு போறது இல்ல. சேதுக்கரைக்கு போய் அங்கேயும் போய் வணங்கிட்டு வந்தா தான் பிரேசனம் கிடைக்கும், அந்த பயன் உண்டுன்னு தெரியல யாருக்கும். நேரம் ராமேஸ்வரம் போக வேண்டியது, வந்துட வேண்டியது. அது ஒரு ஜோதிலிங்கம் தான். ஆனா அதுவே போய் அங்கே திதி கொடுக்க போறேன், நான் சிரார்த்தம் கொடுக்க போறேன்றது அது ஒரு அதாவது ஜனனம் கொடுக்கக்கூடியது. குழந்தை இல்லையா கொடுக்கணும் ராமேஸ்வரம். அப்படி அந்த பூமி. காசிக்கு போகணும் முக்தி வேணும்னா, இல்லைன்னா கயா போகணும், இல்லைன்னா அயோத்தியா போகணும். இந்த மோட்சபுரின்னு சொல்லக்கூடிய மாயா, மதுரா, காசி, அவந்திகா, துவாரகா, காஞ்சி, அயோத்தியான்னு சொல்றோம்ல, சப்தபுரிகள். சப்தபுரிகள்லாம் ஏழு ஊர். அந்த 7 ஊர் தான் மோட்சம் கொடுக்குமா. ஏதாவது கஷ்டம் வந்தா இதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அதை வணங்கிட்டு வந்தோம்னா அந்த அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். முக்தினா என்ன, விடுதலை. எல்லாத்துலயும் விடுதலை, கடல்ல இருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, சம்சாரம் என்னும் சகதியிலிருந்து விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ எல்லாத்துலயும் விடுதலை வேணும். அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை வேணும். முக்தினா விடுதலை. அப்ப விடுதலைன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும். நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு அந்த உடனே நமக்கு அது கிடைக்கும்னா அதுக்குள்ள வழி பறக்கும். நீ இந்த வழியில போனா இது கிடைக்கும், இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழி பறக்கும். ஆறு மூலமாவது நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்றதான் இந்த இறையர்ல.
நன்றி. இந்த பிரதோஷ காலம் இன்னைக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா சனிக்கிழமை சனி பிரதோஷம் வர்றது அபூர்வமானது. ரொம்ப அற்புதமானது. இந்த திரியோதசி அன்னைக்கு நந்தீஸ்வரரை வணங்கும்போது 2 கொம்பு வழியா நந்தீஸ்வரரை வணங்கி, அதன் பிறகு அந்த 2 கொம்பு வழியா மண்டி போட்டு பரமசிவனாரை வணங்குங்க. சிவலிங்கத்த தரிசனம் பண்ணீங்கன்னா, பிரதோஷ கால வேளையில ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆ இந்த மாரி இந்த பிரதோஷ கால வேளையில வந்து பரமசிவனார வந்து நம்ம வணங்குறது, மாதா பார்வதியும் சேர்த்து வணங்குறது, நமக்கு அத்தன புண்ணியத்தையும் கொட்டிக் குடுக்கும். நன்றி.